பேப்பர் கிளாஸ் தொடங்குவோம். நேற்றைய கேள்வி 10 கேள்வி பார்த்து முடிச்சு நாங்கள் 11ஆம் கேள்வி போவோம். கொண்டு விடாது இப்ப எல்லாம் புதுசாக வாங்கிக்கிறோம். தொடங்க 11ஆம் கேள்வி. முடியுது பாரு. 10 5 எடுக்கான் முடியெல்லாம் முடிஞ்சு 25 24 செய்வாங்க. அனுப்போம். முதல் தீர்மானம் முடிய இடத்துல முடிய ஃபுல்லா என்ன போகும். சாறு வணிக நிறுவனம் தளபாட பொருட்களை விற்பனை செய்ய நிறுவனம் ஒன்றா. சரி, சாறு வணிகம் தளபாட பொருட்களை விற்பனை செய்ய நிறுவனமா. 31/3/2025 முடிவடைந்த காலப்பகுதிக்கான தகவல்கள் பின்வருமாறு. மரக்கொள்ள 200, தொழிற்சாலை மேந்திரகிரி 48, முடிப்போல் களஞ்சகிரியம் வருமா அனுப்பிச்ச போடு. களஞ்சியக்கிரியம் இது பின்ன கிரியத்துக்கு என்ன செய்யாது வராது. தொழிற்சாலை கிரியம் 120, மரக்கலை கொண்டு வரும் கூடி 40, சஜ்ஜ கூலி 300. தொழிற்சாலை இயந்திரத்துக்கு வேடாந்த கிரியத்தில் 10 பெருமாறு செய்யப்படும். இத்தொழிற்சாலை மேந்திர கிரியத்தினுள் முடக்கப்படவில்லை. இக்கால போயினுள் 200 மேசைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 150 மேசைகள் விற்பனை செய்யப்பட்டன. 31/3/2025 காணப்படுகின்ற சரக்கிருப்பின் கிரியம் ஜாது. சரக்கிருப்பில் விளங்கியுள்ள மாற்றல் கிரியம் ஜாது. விளங்கா நான் சொன்னேன் மாற்றல் கிரியம். மாற்றல் கிரியம் என்ன? ஓர் நிலையிலிருந்து இன்னுமோ நிலைக்கு மாறும். உற்பத்தி கிரியத்தில இருந்து மூலப்போல் கிரியத்தை எஞ்சோனம் கழிச்சு வந்தால் அதுக்கு என்ன பேர்? மாற்ற கிரியம். முதல் உற்பத்தி கிரியம் காணுங்க. முதல் உற்பத்தி கிரியத்தை காணுங்க.
വരക്കൊള്ളവേ വരക്കൊള്ളവ് 200 എന്താണ് വരക്കൊള്ള 200 ഷെയറിങ് കട്ടിനാണ് വരക്കൊള്ള 200 വരക്കൊള്ള 200 വരക്കൊള്ള 200 ഉட்കൊണ്ടുവരും കൂടി 40 ഉட்കൊണ്ടുവരും കൂടി 40 ചേത്താൻ ചേത്താൻ உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பெயர்ப்பிங்கிறியா 240 உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பெயர்ப்பிங்கிறியா 240 அதோட சர்ஜர் கூலிய கூட்டுங்க சர்ஜர் கூலி 300 சேர்த்தா 540 என்ன பெயர் 540 என்ன பெயர் முதன்மை கிரியா முதன்மை கிரியா இரண்டாவது இந்த முதன்மை கிரியத்தோட அவனிங்கோ தொழிற்சாலை மேந்திரை கூட்டுங்க 48 இதுக்கா பெருமானத்தே இல்லையா பெருமானத்தே பாருங்க பெருமானத்தே எத்தனை வீதம் வேடாந்தம் அப்ப எதுதான் கணக்கு செய்யலாம் மத்தியமாதவரா இயந்திர தேவை 120 மத்தியமாதா மத்தியமாதா பயனர் கேட்டீங்கன்னா மொத்த உற்பத்தி கிரியா மேடம் எவ்வளோ இது யாருக்கு விளங்கல மொத்த உற்பத்தி கிரியா 600 வந்து 50 பேரும் கேட்டாங்க இதல்ல இதுல சரக்கிருப்பி கிரியா முடிவு பொருள் 200 மேசையை உற்பத்தி செய்து 150 மேசை வித்துட்டோம் என்றார் அவ்வளவு விற்காம இருக்கு ஏய் இறுதி இருக்கும் வறுமை என்றார் 600 200 மேசைக்கு என்றார் 50 எவ்வளவு 100 குட் குட் 150 ஐடியா வெரோனா 600 மொத்த உற்பத்தி கிரியா 200 மேசைக்கு என்றார் அது 150 மேசை சொன்னா வித்துட்டா 150 பேருக்குன்னா விற்பனை கிரியாம எங்களை விற்கப்படா இருப்பு தான் கேட்டார் அப்ப எத்தனையா பேருக்கு போகணும் 50 150 தீபம் பெருமாள் ஓகேயா மாற்றக்கிரியை நகர் சொல்லுவாங்க மாற்றக்கிரியை நகர் சொல்லுங்க மாற்றக்கிரியை எது வராது உற்பத்தி பயன்படுத்தி வராது சச்சல் கூலி வேணும் தொழிற்சாலை மேந்திர வேணும் எது வேணும் இயந்திர தெளிவு 300 40 12 எவ்வளவு மாற்றக்கிரியா அது 600 இருந்து உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பெயர்ப்புக்கு கழிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு 360 மாற்றக்கிரியா எத்தனையா விடை சரக்கிரைக்குள் விளங்கி உள்ள மாட்டுக்குதான் கேட்டார் அப்ப மாட்டுக்கிறேன் என்ன வந்த 360 என்றால் 360 உற்பத்திக்கிறே போலாம் 600 150 இருப்பாருக்கு என்றால் மாற்றக்கிரியா 360 எவ்வளவு இருக்கு 600 150 இருப்பாருக்கு என்றால் மாற்றக்கிரியா 300 இருக்கு என்ன விட ரெண்டாவது சரி விளங்கிட்டா சரி விளங்கிட்டா மாட்டுக்கிறே மொத்தம் வைக்கிறேன் அப்படியே வாசி புந்துப சரக்கிரிக்கு விளங்கி உள்ள மாட்டுக்கிறியா இருப்புல இருக்க மாட்டுக்கிறியா மாட்டான் இருப்பா எடுக்கும் 600 வாடி 600 150 இருப்பாரு அப்ப 360 மாட்டுக்கிறியா விளங்கிட்டா 360 எவ்வளவு இருக்கு எவ்வளோ 90 விடை எத்தனை விடை
எத்தனையா விடாய் ரைட் தொட்டப்ப என்ன கேட்டார் வேற வேற என்ன கேட்டார் தெரியுமா துணியிலிருந்து ஆடையா மாற்ற போறீங்கன்னா அதான் மாற்ற கிரியா துணியின் கிரியா விட கூடாது தையணிட்டு போறீங்க கட்டதைக்க துணிக்கு போடுறது 5000 ரூபாய் படுது ஐயா கூலி போட்டு அவ 8000 சொல்றா துணிக்கான கிரியம் 5000 மாற்ற கிரியம் வரும் பத்தி கிரியத்துக்கு மாற்ற கிரியம் இதுக்கு மாதிரி இல்ல 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 மாற்ற கிரியம் ஓர் நிலையிலிருந்து இன்னுமோ நிலைக்கு மாறுதான் மாற்ற கிரியம் துணிந்த கிரியத்தை ஆடையா மாத்த போறோம் துணிந்த கிரியம் வேறா விஜயன் தச்சர் கூலி வேற தனியுரிமை கண்ண வேற தொழிற்சாலை மேந்து அப்படி பெரிய இப்ப அந்த கிரியத்துக்கு சரி அத்தனை பாத்துருவோம் சரி ஓ அடுத்த போமா கவனி வைஷ்ணவி வணிகத்தின் 31/3/2000 முடிந்த காலப்பகுதிக்கான பேரியலாமாக 477 காணப்பட்டது இத்தினத்தில் ஆதனம் பொறியப்பன கொண்டு செல் மீதி 240,000 1/10/2024 நிர்வாக தேவைக்காக 400 பெருமை அலுவலக உபகரணம் கொள்ள செய்யப்பட்டு அது காசு கணக்கில் 400 என செலவில் பதியப்பட்டதுடன் உபகரண திருத்த செலவு கணக்கில் 40,000 என வரவில் பதியப்பட்டதை தவிர வேறு எந்த பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை அலுவலக உபகரணங்களுக்கு அவரின் கிரியத்தின் மீது 10% வேடாந்த பெருமான தேவை செய்யப்படும் திருத்தியபின் லாபமாகவும் ஆதனம் பொறுமை கொண்டு செல்லும் பெருமையாம் அமைவது திருத்தம் இல்லாமல் இருக்கு திருத்தமுல்லா 475 பண்ணுங்க திருத்தமுல்லாவா 475 அவனே இப்ப என்னதான் எடுக்கணும் திருத்தியபின் லாபம் எடுக்கும் அவனே உனக்கு தெரியும் 1/10/24 நிர்வாக தேவைக்காக 400 பெருமை அலுவலக பணம் கொலை செய்து போட்டு காசுக்கணே சரியா பயந்தா போறே அலுவலக பணம் திருத்த செலவுல 40,000 வைக்கலாமா டேய் உபகரண கொள்ள கொண்டு திருத்த செலவு 40,000 வச்சுட்டான் திருத்த செலவு 40 வச்சிருந்தா என்ன சொல்லு திருத்த செலவா போயிருந்தால் என்ன செய்யும் லாபத்தை குறைச்சிருக்கு அப்படி என்ன சொல்லுவோம் அலுவலக உபகரண கணக்கு வரவு எவ்வளவு 400
உபகரணத்தை விரஜ இல்லாச்சதாய்க்கும் அலுவல உபகரண கணக்கு வர 400 தொங்க கணக்கு செலவு 360 உபகரண திருத்த செலவு கணக்கு செலவு 40 உபகரணத்துக்கு செலவு என்ன சொல்லணும் லாபம் என்ன செய்யலாம் லாபத்தோட என்ன செய்யணும் என்ன செய்வோம்னா கூட்டணும் 40 அவனைங்கோ இனி இதுக்கு பெருமானத்தை செய்யணும் பெருமானத்தை கணக்கு வரவே இரண்ட பெருமானத்தை செய்யலாம் ஏன் பெருமானத்தை செய்யணும் 1/10/24 இருந்து 31/3/25 வரைக்கும் எத்தனை மாதம் 6 மாதம் 400 பெருமதி உரிமை எத்தனை வீதம் 10 வீதம் ஆளுங்கள் 10 40 அரைவாசி 20 வருமானத்தை வேண்டு 20 காடி பெரியவருக்கா இல்லை என்ன விடை 495 திருத்திய வேலா ஒரு பேரும் சொல்லியரா உபகரண திருத்த செலவை என்ன செய்யணும் கூட்டணும் வருமானத்தை என்ன செய்யணும் படிச்சோம் அடுத்தபடி ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தின் கொண்டு செல் மீது ஆதனம் பொறிமானம் ஆரம்பத்துல என்ன பெருமை காட்டுது இறுதியில் என்ன பெருமை காட்டுது 840 காட்டுது இந்த 840 புதுசா வந்தவளவே 4 கூட்டம் மூணாவளவே அவர் இந்த பெருமானத்தை கழிச்சாவளவே 1220 எத்தனையாவது விடை 495 1220 இதா இறுதியிலே இருந்தாலும் இது 4 கேட்க 4 கூட எவ்வளவு இனி 40 தெய்வம் எவ்வளவு 20 தெய்வம் என்ன செய்யும் கொண்டு செல்லும் மிக குறைக்கும் வேண்ட விடை 1220 பொறுமையா வாசிங்க சொல்றா பொறுமையா வாசிங்க பார்ட்வன் விளங்கி செய்யும் சரி விளங்குதா வந்து அப்படி எக்ஸ்பர்ட் பார்ட் பண்ணுக்கிட்டு கிளாஸுக்கு தனியா பிள்ளைகள் வரீங்க பேப்பர் கிளாஸ் அந்த அளவுக்கு வேணாம் பேப்பர் அடுத்த செய்வோம் அடுத்த செய்வோம் திருப்பி ஜாயின்னு சொல்லுங்க கேள்வி விளங்கிட்டா 840 4 சேர்த்து 20 கழிச்சு 1220 என்ன ஐயோ வாத்தியமா வெண்ணிலா விளையாட்டு கழகத்தின் 31/3/2025 31/3/2024 நிதிநிலைமை குறுல தகவல் அடிப்படை நல்ல கல்யா உரிமையாண்மை அதாவது கழகத்தின் உரிமையாண்மைக்கு என்னென்ன வேறும் சொல்லு 2 நிதியம் வேறாம் விசேட நிதி வேறாம் ஆய்ச்சந்தா வேற விசேட நிதியா பாசால கண்ட நிதியா ஆய்ச்சந்தா வேற அப்ப இந்த 3,20,000 கட்ட நிதியம் 60,000 இருக்கும் ஆய்ச்சந்தா 30,000 இருக்கு அந்த 350,000 160,000 கட்ட நிதியம் இருக்கும் ஆய்ச்சந்தா இருக்கு 31/3/2025 பாசால கட்ட நிர்மாணத்துக்காக பாசால கட்ட நிதியிலிருந்து பயன்படுத்தப்பட்டது
இக்கொடுக்கல் வாங்க காரணமா சரியா பதிவு செய்யப்படல. 31/3/2025 முடிவடைந்த வேடத்துக்கான வருமானம் மிக குறைவு யார்? அடுத்த கேள்வி 31/3/2025 இரண்ட நிதி அஞ்சார். மூன்றாம் கேள்வி 31/3/2025 மொத்த சொத்துக்களின் பெருமை யார்? என்ன செய்யணும்? உரிமையாளரிலிருந்து மற்ற உரிமையாளரை கழித்தால் என்ன எடுக்கலாம்? இரண்ட நிதியம் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? இரண்டு நிதி எடுமா ஆரம்பத்துல இறுதியில 320 இருக்கு. இதுல கற்ற நிதியம் 60, 30, 90 இருக்கு. 60 கழிக்கணும், 30 கழிக்கணும். 90 கழிச்சால் எவ்வளவு? 230. இது இறுதி திரண்ட நிதி. இறுதி திரண்ட நிதி. அதே மாதிரி 150,000 160,000 40,000 ஆயிரத்தி கழிச்சால் 150. ஆரம்பத்தில் குட். ஆரம்பத்தில் நேரம் பார்க்க இறுதி திணை 2 எவ்வளவு அதிகரிச்சு? அதிகரிப்புக்கு என்ன பேர் சொன்னார்? வருமான திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்புக்கு என்ன பேர்? திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்புக்கு என்ன பேர்? வருமானம். வருமானம் எவ்வளவு? 80. வெரி குட், வெரி குட். 80. அடுத்த வேலையை சொல்லுங்க. அடுத்த வேலையை சொல்லுங்க. இரண்ட நிதி யார்? எவ்வளவு? 230. மூன்றாம் வேலை சொல்லுங்க. உரிமையாண்மையோட நடைமுறை பொறுப்பை கூட்டி விட்டீங்களா? சரி, வேற பொறுப்பு இல்லை. சொத்துக்கள் சமன். சொத்துக்கள் சமன். பெருமேனிஜா உரிமையாண்மை சகன் பொறுப்பு. உரிமையாண்மை எவ்வளவு? 320,000. பொறுப்புகள் எவ்வளவு? 120. சேர்த்தா எவ்வளவு? எப்படி கேள்வி? எப்படி கேள்வி? எத்தனையா விடை? எத்தனையா விடை? 80, 230. நான் என்ன யோசிக்க சொல்லு. சொல்லு. குருப்பா சொல்லு. சொல்லு குருப்பா சொல்லு. எப்படி கேள்வி? உரிமையாண்மைக்கு என்ன இருக்கும்? இரண்ட நிதியம் இருக்கும். 1,000 இருக்கும். பெங்களை கட்ட நிதி பயன்படுத்தப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா வருமானத்துக்கு வந்துரு. வருமானத்துக்கு வந்துரு. யார் பேரும் யோசிக்க தேவை. திரண்ட நிதியில் ஏற்படும் அதிகரிப்பு வருமான மிகை. சொத்துக்காக சொன்ன உரிமைக்கா பொறுப்பு. இது 320 உரிமையாண்மை. பொறுப்பு 120. அதனால சரிங்க. நாங்க ஐட்டம் பை ஐட்டமா ஐட்டம் பை ஐட்டம் வருது. சரிங்களா? ஐட்டம் பை ஐட்டம். சேமா ஏனோ ஏடா அதுல போமா என்ன மாதிரி ஃப்ரீ செமினாருக்கு சரி. ஐட்டம் ஐட்டம் செய்யுங்க. ஐட்டம் ஐட்டம்
ஐட்டம் பை ஐட்டம் செய்யுங்களா? கவனிங்கோ. ரைட். கவனிங்கோ. ரைட். படி கவனிங்கோ. அங்கால இருப்பிங்கிரியாம். அங்கால தேறிய தேரக்கூடிய பெருமாள். தேறிய தேரக்கூடிய பெருமாள். அவனே ഇരുപ്പിങ്കിരിയെ കാണിക്കരുത് ചോണം. ഇരുപ്പിങ്കിരിയെ കാണിക്കരുത് ചോണം. நேர்கோள் வேரம், நேர்கோழி வேரம், உற்பத்தி மேந்திர வேரம். ஈ குடி சொல்லுங்க. 36, 24, 60, 40 மூலம் 1,00,000. தேறிய தேரக்கூடிய பெருமறை 115 14 கழிச்சால் ஜீவு சொல்ல 40 20 அங்கால 140 20 கழிச்சால் அங்கால 24 16 20 60 56 ஐட்டம் ஐட்டம் சொல்லு. எப்படி பார்க்க ஐட்டம் ஐட்டம் ஒரு ஐட்டமா பார்க்கும். ஒரு ஐட்டமா பார்க்கும். 92 120 56 குறைஞ்ச இடத்து கூட்டிடு. ஐட்டம் என்றால் ஒரு ஐட்டம் ஒரு ஐட்டம் ஆறு ஐட்டம் 100 தொழில்கள் இதுல எது குறைவோ இது கூட்டி இதுலமே ஒரு இனிமே கொண்டு பெருமை தெரியும். என்ன விட வருமான ஒரு காயிலும் பெருமைனா கிரியா கிரியா மேடம் 2 கொண்டு மீன் 24 விடை முதலாவது அவங்களுடைய போவோம். டவுட் இருக்கா?
அடுத்தலை போங்க. Early box 15ஆம் 16ஆம் வினாக்களை விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. சபையில் தமிழ் லாபங்களை சமனா பயிரம் பங்குடைமை பங்காளாவ இப்பங்குடைமை 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்காக தயாரிக்கப்பட்ட அவை லாப பயிரும் பின்னர் நடைமுறை கணக்கானது பின்வருமாறு காணப்பட்டது. லாப பயிர் செய்யப்பட்ட பின்னர் பின்வரும் தவறுகள் கண்டறியப்பட்டது. 31/3/2024 இறுதி இருப்பின் பெறுமதி 10,000 ரூபாய் மிகையாக கணிப்பிடப்பட்டமை கண்டறியப்பட்டது. என்ன இருப்பு? 31/3 என்ன இருப்பு? ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பு 10,000 ரூபாய் மிகையா எடுத்துட்டான். ஆரம்ப இருப்பு 10,000 மிகையா எடுத்திருந்தான். ஆரம்ப இருப்பு கூட கூட ஆரம்ப சொத்து கூடும். சொத்து கூட ஆரம்ப உரிமையாமை கூடியது. அப்ப ஆரம்ப இருப்பு கூட விற்பனை கிரியம் கூடும். விற்பனை கிரியம் கூட மொத்த லாபம் குறையும். தேறிய லாபம் குறைஞ்சிரு. சரியான லாங்கான என்ன செய்யணும்? கூட்டணும். இது உரிமையாமையும் பாதிக்கும். 31/3/2025 ஆண்டுக்கால போயின சபேசினால் பற்றிய சிறக்கானது 20,000 ஏடுகள் சீராகப்படவில்லை. என்ன பற்று? என்ன பற்று? பொருட்பேட்டை பற்று கணக்கு வர கொஞ்சம் செலவு. தவறுதல் கற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் முடிவடைந்த ஆண்டுக்கான சரியான தேறிய லாபம் பங்காளர் ஆரம்ப மூலமைக்கு 10% வட்டி கணிப்பிடப்பட்டு இருக்குமாய் தவறுகளை திருத்திய பின்னர் 31 பங்குடைமையின் மொத்த உரிமையாண்மை யார்? சொல்லுங்க. திருத்தமும் லாபம் தேறியலாம் காணிக்க திருத்தமும் காணிக்க 3 விஷயம் கூட்டவர். என்ன 3 விஷயங்கள்? மூலதன வட்டி சம்பளம் 4 படிச்சிருக்கேன். மூலதன வட்டி 20 30 50 சம்பளம் 30 54 லாபம் 32 அவனை முடிச்சல 130. ஓகே. ஆயிரம் இருப்பு கூடியிருந்தால் என்ன கூடும்? விற்பனை கிரியம் கூடும். விற்பனை கிரியம் கூடால் என்ன குறையும்? மொத்தலாம் குறையும். மொத்தலாம் குறைஞ்சால் என்னலாம் குறையும்? சரியா சரியான தோணும். சரியான தோணும் கூட்டம். அப்ப ஆரம்ப இருப்பு ஆரம்ப இருப்பு 10,000 கூட்டம் 31/3/24 இது இருப்பேன். 1/4/25 என்ன இருப்பு? 1/4/24 என்ன இருப்பு? இப்ப
நாங்க செய்யற 24 தொடங்கி 31/3/25 முடியுது. 31/3 எழுதியிருப்ப அடுத்த ஆண்டுக்கு என்ன இருக்கு? சரியா? நான் இந்த ஆண்டு என்ன இருப்ப வரேன் பிள்ளையா? ஆரம்ப இருப்பு பிள்ளையா வரும். போன ஆண்டு இறுதி இருப்பு பிள்ளையா வந்து லாபம் கூடி உரிமையாமே கூட்டிடு. ஆரம்ப உரிமை கூடவா இருக்கு. என்ன உரிமை? ஆரம்பம் இப்ப சரியான கழிக்கும். இதுல 10 கூட்டும். அடுத்த சமயத்துல பட்ஜெட் கணக்கு வேற கொண்டு வந்து லாபம் என்ன நினைச்சாவே லாபத்தை கூட்டும். எவ்வளோ? 20. சேர்த்தா என்ன விலை? 166. நான்காவது விடை. விடை இலக்கம் 4வது விடை. அடுத்த வரையும் ஸ்டாண்டான கேள்வி. பங்காளின் ஆரம்பம் கூட மீதிக்கு 10 மட்டும் கணக்கிடப்படுமாய் தவறுகளை திருத்திய பின்னர் அவங்களுடைய மொத்த உரிமையாண்மை யார்? மொத்த உரிமையாண்மை நான் ஜெரோனா கவனிங்கோ. இப்ப மூலதன கணக்கு மீதியும் நடைமுறை கணக்கையும் கொண்டு வரப்போட மூலதன கணக்கு மீதி மொத்தம் மூலதன வட்டி 2 பேருக்கும் 20 30 மொத்தம் 50. இந்த 50 எத்தனை பேர் சம? 10 பேர் சம. 100 மாற்றா மொத்தம் மூலதனம் 5,000. நடைமுறை கணக்கு மீதி கூட்டணும். அது காணும். இப்ப நடைமுறை கணக்கு கூட்டணும் என்றால் கவனி அப்பதான் காணுறீங்க. கவனி ஏற்கனவே பாருங்க ஆரம்ப மீதி 30 50 எவ்வளவு இறை? 30 50 எவ்வளவு சொல்லுங்க? 80. சரி. போன ஆண்டு இறுதி இருப்பு கூடியிருந்தால் போன ஆண்டு லாபம் என்ன செய்யும்? கூடி. போன ஆண்டு லாபம் கூடி அந்த லாபம் கொண்டு அங்காடு நடைமுறை கணக்கு லாபமா பயந்து போன ஆண்டு இறுதி நடைமுறை கணக்கு மீதி கூடி இந்த ஆண்டுக்கு ஆரம்ப நடைமுறை மீதி என்ன செய்யிருக்கும்? கூடியிருக்கும். எவ்வளவு கூடியிருக்கும்? 10,000. உரிமையாக சீராக அந்த 10,000 கிடைக்கும். சரி. மூணாவது வட்டி சம்பளம் லாபம் அதை திருத்தி வந்த அவளுக்கு சரியான தொகை 166. கடன் வட்டி யாரு கொடுக்கணும்? கடன் வட்டி யாரு கொடுக்கணும்? அவருக்கு 5,000 கொடுக்குறேன். சரி. பத்துக்கள் பத்து 22 34 மொத்தம் பத்து வேணும் 56 கழிக்கிறேன். செலுத்திய சம்பளம் 12 15 மேடம் 27 கழிக்கிறேன். அடுத்தது இப்ப வந்த சபை சின்ன பத்து எவ்வளோ? சபை சின்ன பொது பத்து எங்க இருக்கும்? கடமை விளைவிப்போம் 20 கழிச்சால் வாரம் மீதிதான் நடைமுறை கணக்கு மீது 80,000 ஆரம்பம் மீது 10,000 ரூபாய். அந்த போன ஆண்டு எழுதியிருப்பு என்ன எழுதியிருப்பு கூடியிருந்தால் லாபம் கூடி நடைமுறை கணக்கு கூடியிருக்கும் 10,000 கழிக்கிறோம். சரியான தேதி லாபம் மூலடி சம்பள லாபம் கூட்டுறதுனால தேதி லாபம் உரிமையாமை கூட்டம் 5,000 கூட்டுறோம். கடன் பாட்டி செலுத்திய காசு பாட்டி 56 கழிக்கும் 27 செலுத்தம் கழிக்கும் அபேசிட பொறுப்பெடுக்க கழிக்கும் அது என்னோட புதி இல்லையா? கொஞ்சம் பார்த்து சேர்த்தான் இருக்கா? என்ன விட? என்ன விட? 16 முதலாவது 16 முதலாவது
அதான் அது தாழ்ந்து இப்படி நான் விட மாட்டேன். 15க்கு 4 விட 16 கொண்டான். 15 4 விட 16 கொண்டான். அதான் இப்படியே பேரும் 4 16க்கு என்னடா தெரியல. அது போதும். சரி நீ என்ன காணி இந்த இரண்டை கூட்டம் மூணாவது எப்படி தெரியும். இப்ப நான் எக்ஸ் என்ற மூலமா இருந்தா தானே பத்திரம் பார்த்தானே பத்திரம் 2000 வட்டியை கூட்டி எவ்வளவு சொல்லுவோம் 20,000 50 தான் காணப்போற 100 திருப்பி தான் போய் பெருக்கு பாரு பெருக்கிற 15 சரியா என்ன டவுட் இப்ப தெரியாமே இது 80,000 ஆரம்பம் இருக்கு 10,000 10,000 தோணும் 10,000 எதிர்பார்த்தால போனாடு எதிர்ப்பு கூட கூட லாபம் கூடி இந்த லாபம் பங்காவுடைய இடமங்களை திறவைக்கப்பட்டு இடமங்களை கூட வேறு அதுல 10,000 கழியுமோ சரியான தேவையில்லாம 100,000 கூட்டுமோ அரண்மனை கூடும் எந்த தவறும் இல்லை செலுத்திய சம்பளம் காசு பேரே கழியுமோ ஒரு பேரே கழியுமோ கழிச்சா சரியான மீதி 138,000 கடமை மீதி மொத்தம் இது 5 லட்சம் மூலனம் 50,000 தான் 10% என்றால் 100 தான் 5 லட்சம் இல்லாட்டி எப்படி பாருங்க மூலமா இருந்தால் அதுக்கு 10 தான் 2 பேரும் வட்டியும் வந்தார் கொடுக்க வைக்க தானே 100 பேருக்கு 10 பேரி 5 சரி ரைட் பதினேழாங்கடி போங்க 17ஆங்கடி 17ஆங்கடி இலங்கை கணக்கணியம் 16 படி ஆதினம் பொறிமற்ற உபாதங்களுடன் தொடரப்பட்ட வரவிலக்கணங்கள் சில பின்வருமாறு இரண்ட பருமாதத்தை கழித்த பின்னர் காணப்படும் பெறுமதியை நிதிலைமை கூறு வழிகாட்டுவது கொண்டு செல் பெறுமதி சரி அல்ல தேறிய பெறுமதி சொத்தோனு கிரியாம் அல்ல மதிப்பிடப்பட்ட பெருமையிலிருந்து இழிவு பெருமை கருத்துவின் பெறப்படும் பெறுமதி பெருமாதத்தை செய்யக்கூடிய பெறுமதி
அறிவும் விருப்பம் உள்ள பிரிவினருக்கிடையில் சொத்தொன்றினை பரிமாற்றுவதற்கு அல்ல பொறுப்பினை தீர்ப்பதற்கு இனங்காணப்பட பெறுமதி சொத்தின் நியாயமான பெறுமதி ஒழுங்கு தேறிய பெறுமதி சொல்லு மேற்காட்டிய விளக்கங்களில் சொத்தொன்றின் நியாயமான பெறுமதி தேவிடக்கூடிய பெறுமதி தேறிய பெருமை என்பவற்றை ஒழுங்குமுறையாக காட்டும்படை சொத்தின் நியாயமான பெருமை சி பெருமாதத்தை செய்யக்கூடிய பெருமதி பி தேறிய பெருமதி ஏ சிபிஏ 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 தேறியக்கு இன்னொரு பேர் இதோட கொண்டு செல்லும் பெருமதி எனவே கொண்டு செல்லும் பெருமதி அடுத்த வாசிங்க அடுத்த வாசிங்க பாருங்க இலங்கை கணக்கிய 16 படி பெருமேசு வரிக்கா பதிவு ரவி பிஎல்சியின் 1/9/2024 கொள்ளையர் செய்யப்பட இயந்திரம் தந்திரை வட்டிக்கு பதிவு செய்யப்பட்டார் வெட்டோயை தந்தார் வெட்டின் சோன் கழிச்சு பாவம் வெட் வீதம் 18 வீதமா 100 + 18 எத்தனை வீதம் 118 இயந்திரமானது 1/10/24 இருந்து 1 வாங்கினாலும் ஆவணைக்கு தயாராக இருப்பவுடன் டேய் ஆரம்ப பிரச்சனையும் போது உற்பத்தி செய்யப்பட அழகன் 30,000 ரூபாய் விற்பனை செய்யப்படவுடன் இத்தனத்திலிருந்து 15 காலம் 10 வேடங்களா வினங்கானம் உயர்ந்த கிரியமும் பெருமா தேங்கிறான் சரி இந்த பரிசோதனை கிரியம் பெருமா பரிசோதனை கிரியம் கூட்டுவீங்களா இல்லை பரிசோதனை கிரியத்துக்கு எது கூட்டணும் தொழில் நுட்பவியாக கண்ணம் நிபுணத்துவ கண்ணம் தான் கூட்டணும் பரிசோதனை கிரியத்துக்கு வேற கூடக்கூடாது சரி கவனிங்கோ 100 வீதம் நன்மையால் 18 லட்சத்து 115 லட்சம் உட்பட 10,62,000 115 வீதம் என்றால் 100 வீதம் 9 லட்சம் இதோட கொண்டு வர போகிற விகிதம் கூட்டுங்க 70,000 நிர்மாண விகிதம் 80,000 கூட்டுங்க ஆரம்ப பரிசோதனை வராது சிறப்பு விழாச்சில வராது எஞ்சிய பெருமை வராது கூட்டி விட்டீங்கன்னா என்ன விலை 10,50,000 எனி டவுட் எனி டவுட் எப்ப நீங்க வாங்கினாலும் நாங்கள் சொன்னார் எப்ப ரெடி ஆகுதோ என்ன எப்ப ரெடி ஆகுதோ அதுல இருந்தா என்ன செய்யும் வருமானத்தை செய்யணும் எப்ப ரெடி ஆகுது 1/10/24 இருந்து 31/3/25 வரைக்கும் 6 மாதம் சொந்தகிரிய மூலமே 10,50,000 எஞ்சிய பெருமை மூலமே 50,000 பயங்கராய்க்கிறது என்னது 10 வருஷம் வேற 6 பெண்ணு ஒரு 50,000 மாதிரி விடை எதையா விடை டேய் தம்பி ஆரம்ப பரிசோதனைக்கிரியம் ஏன செலவாப்போம் அந்த பொருளை வித்து வார காசு எங்க போம் ஆரம்ப பரிசோதனைக்கிரியம் ஏன செலவாப்போம் பொருளை வித்து வார காசு எங்க போம்
பொருளை வித்து வார காசு எங்க போம்? ஏனி வருமா போம். ஆரம்ப பிரச்சனை கிடையாது எங்க போம்? ஏனி செலவா போம். சொத்தை வித்து அந்த பொருளை வித்து வார வருமானம் ஏனைய வருமானம். கர்சோனை கிரியம் ஏனைய செலவு. கடைசிக்காளி 19ஆம் காளி. என்ன விட எல்கேஎஸ் 8 படி கணக்கிட கொள்கைகள் கணக்கிட மதிப்பீடு மாற்றங்கள் மற்ற வழக்குகளின்படி கணக்கிட கொள்கை மாற்றம் ஒன்றாக கருதக்கூடியவை எது எவை சரியானவை எது? ஆதன பரிமட்டு ஆய்க்காத மாற்றம் மதிப்பீட்டு மாற்றம். ஆய்க்காத மாற்றம் மதிப்பீடு மாற்றம். இருப்புகளின் கிரியத்தினை எப்ப முறை டபுஜெசி மாறுறது? டபுஜெசி எப்ப முறைக்கு மாறுறது எது? கொள்கை மாற்றம். பி வியாபார வருமதிகளின் எதிர்பார்க்கிய படிகள் எப்படி மாற்றம் அயக்கன ஒதுக்கம் எது? மதிப்பீடு மாற்றம். இப்படி என்ன பி மாத்திரம் தான் கொள்கை மாற்றத்துக்கு வரும். 19 2வது 19 2வது புதன்கிழமை வளமையா பார்ப்பான். வார சனி மட்டும் கிளாஸ் இல்லை, ஞாயிறு வளமையா இருக்கு. சரியா? செமினார் வளமையா இருக்கும், தூங்காத மற்ற வளமையா இருக்கும்.